ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி நானும் எப்படி இருந்தோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோ போட்டிருக்கேன். மார்கழி மாதம் எனக்கு பிடிக்கும். கார்த்திகை மார்கழி தை ஆனால் நமக்கு மூக்கு அடைச்சிக்கிற பிரச்சனை வரும். இருந்தாலும் விடாமல் நான் வந்து மார்கழியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய பூஜைக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்துருப்பேன், பேசியிருப்பேன். அதை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நமக்கு வந்து இந்த கிளைமேட்டே ரொம்ப செட் ஆகலை. இருந்தாலும் மார்கழி மாதம் ஃபுல்லாக காலையில் எழுந்துச்சி விளக்கேற்றி கோலம் போட்டு திருப்பாவையெல்லாம் படித்து, ஆனால் டெய்லியெலாம் வீடியோ எடுத்து போட முடியல. சரி, உங்ககிட்ட சின்னதாக ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான். கொரோனாக்கு அப்புறம் எனக்குமே வந்து கொரோனாக்கு அப்புறம் என்னோடய மூக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. கொரோனாக்கு அப்புறம் அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குன்றாங்க. எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல, யாருக்கெல்லாம் இருக்குன்னு தெரியல. மூச்சு வாயாலே விட்டுட்டு வாயால் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். என்னென்னா மூக்கில் சதையும் வளர்ந்துருக்கு, தண்டு வளைஞ்சிருக்கு, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் கொரோனாக்கு அப்புறம் 2-3 வருஷம் ஹோமியோபதி ஆயுர்வேதான்னு இப்படியே நான் வந்து தைலங்கள்லாம் தேய்ச்சி ஆவி பிடிச்சி இதை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ப்ரீத் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக மெடிசன் வேறு இல்லைன்னு மாற்றி கொடுத்தாங்க. அது எனக்கு கேட்கவே இல்லை. வீடு ஆயுர்வேதாவே தான் போகலான்னு இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா மூக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணிக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே தேங்கும், மூச்சே விட முடியாது, ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணால் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கே தெரியாமல் வந்து போகிறது இந்த மூச்சு தான். மூச்சு காற்று நமக்கே தெரியாமல் நம்ம வந்து சுவாசித்து காற்றை வெளியே விடுவோம். அதையும் வந்து ஒவ்வொரு டைம் ப்ரீத் பண்ண அப்படின்னும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அது நைட் டைமில் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் திட்டுவாங்க, எதுக்கு நீ காலேஜ் கோலம் போடுறேன்னு. நான் வந்து கலர்லாம் கொடுக்க மாட்டேன், சிம்பிளாக கோலம் போட்டுட்டு வந்து திருப்பாவை படிக்கணும். என் பொண்ணு வந்து 10th எழுதுகிறாங்க, அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேதத்து 2 புக்கு. இது நான் 10th படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்லபடியாக பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். என் பொண்ணு கொஞ்சம் மார்க் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து மாணவர்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், மதிப்பெண் பெறணுன்றதுக்கான பதிகமும் இருக்குது. அதுவுமே அவளுக்காக சேர்த்து படிப்பேன். திருவெண்பாவை, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, அப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா வெண்தாமரை கன்றி, சகலாவல்லி மாலையும் படிப்பேன். கண்டிப்பாக இந்த புக்கு தான் என்னோடய ஃபேவரட். வேறு எந்த புக்கு இருக்குதுன்னு தெரியல. இது அப்புறமேட்டுக்கா வேல்மாறல், அப்புறமா இது அவ்வளோதான். மார்கழியில் இது எங்கிட்டே இருக்கும். அப்புறம் எடுத்து வச்சுருவேன், ஏன்னா டெய்லி படிக்க மாட்டேன் நான். எப்படியோ ஒரு வழியாக வந்து இந்த மார்கழி வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதமாக செய்யணும் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தேன். சக்கரை பொங்கல் ஆரம்பித்து சுண்டலாக செஞ்சுட்டு பாயாசம்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் நடுவில் ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டமானதுக்கப்புறம் பழம் அதை மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே, நம்மளால் என்ன முடியுது, நம்ம நினச்சோம், ஆனால் வந்து இவ்வளோதான் முடியுது, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குதோ அதை வந்து என்ன பழம் இருக்கோ, பேரிச்சம்பழம், திராட்சை, அந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மார்கழியும் நல்லபடியாக முடிஞ்சுது. பொங்கலுமே நல்லபடியாக வந்து என்னால் நைட்டில் கோலம் போடுவோம், ஃப்ரெண்டெல்லாம் போடுவாங்க. நான் என்னால் போய் நைட்டில் போட முடியல. மார்கழியில் காலையில் ஏஞ்சி போடுற மாதிரி ஒரு வந்து 4:30-5 மணிக்கு ஏஞ்சி என்னால் முடிஞ்ச சிம்பிளான கோலம் போட்டு எங்கள் வீட்டில் பொங்கலும் நல்லபடியாக முடிஞ்சுது.
அவ்வளோதான், சும்மா உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த பாலிப்க்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. என் ஃபைனல் ஆப்ஷனாக அதுதான் பண்ணணும்னு இருந்தால் அது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணவங்க எல்லாருமே சொல்கிறாங்க மறுபடியுமே இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் யாருன்னா பண்ணியிருக்கீங்களா ஆப்ரேஷன், உங்களுக்கு நல்லா இருக்கா, க்யூர் ஆயிருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வருஷம் வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த வருஷம் நல்லபடியாக போகணும். போன வருஷத்தில் நிறைவேறாத எல்லாமே இந்த வருஷம் நல்லபடியாக நிறைவேறணும். மெயினாக வந்து கல்யாணம் ஆச்சுன்னா நல்லபடியாக அவங்க லைஃப்பை வந்து கொண்டு போகணும். நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். லைஃப் நல்லபடியாக ஸ்மூத்தாக போகணும். கல்யாணம் ஆன உடனே வந்து எல்லாருக்கும் வந்து பிரச்சனைகள் வரும். அதை ஃபேஸ் பண்ணணும். கண்டிப்பாக 5 வருஷம் கடந்துட்டா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் செட்டில் இல்லை. எல்லாருக்குமே ஆரம்பத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து சின்ன பிரச்சனை வந்தால் கூட சரி, என்ன தோணுன்னா, ஐயோ ஒரு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்க மாட்டீங்க. அப்படி தான் நான், எங்களுக்கெலாம் கூட ரொம்ப பிரச்சனை வரும் கொள்ளும். ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக பிரச்சனை வந்து பேசலாம் கூட அடுத்த நிமிஷமே அந்த நாளுக்குள்ளாரே நான் எப்படியாவது பேசிடுவேன். ஏதாச்சும் நானாகவும் பேசுகிறேன், என் வீட்டுக்காரமே பேசுகிறேன். நமக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்மளை நம்பி வந்தவ இவ, நமக்கு நம்பி வந்தவர் இவர். நம்ம 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் நம்ம தான், பிள்ளைங்கள் கூட கிடையாது. பிள்ளைங்கள் கூட அடுத்த கட்டம் தான். அவங்களெல்லாம் நம்பக்கூடாது. நமக்கு நம்ம தான், நம்ம 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்து. இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாருக்கும் போகணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எது எனக்கு தெரிஞ்சதை பேசினேன், எனக்கு தோணுனதை பேசினேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. எனக்கு யூடியூப் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த பிரச்சனையாலே வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அன்றைக்கே வீடியோ எடுப்பாங்க, அன்றைக்கே எடிட் பண்ணுவாங்க, அன்றைக்கே அப்லோட் பண்ணுவாங்க. எப்படி தான் முடியும்னு தெரில. நான் சும்மா ஆசைப்பட்டு போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் மேலேயே ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் நம்ம 500 சப்ஸ்கிரைபர் கூட தாண்டலை. சரி பரவாயில்ல, டைம் இருக்கப்போ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து அப்பப்போ முடிகிறப்போ போட்டுக்கிறேன். இதுலேருந்து போகவும் பிடிக்கல. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.